அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன டிக்ஷனரி வேர்ட் கத்துக்க போறோம்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க. சோ பாவ மன்னிப்பு கேக்கிறதுக்காக நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு கேக்குறோம். சோ அப்போ அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படினா யாராலயும் உன்னோட குற்றங்களிலிருந்து உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது. உன்னோட குற்றங்களிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. கடவுளால மட்டும் தான் உன்னோட குற்றங்களிலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். உனக்கு மன்னிப்பு அளிக்க முடியும். அந்த மாதிரி நமக்கு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மாதிரி நம்ம நிறைய ஏற்கனவே பார்த்திருப்போம். சோ தமிழ்ல நம்ம சொல்றப்போ விடுவிக்கிறது, மன்னிப்பு அளிக்கிறது அப்படினு நம்ம ஈஸியா சொல்லிரலாம். இப்போ இந்த வேர்டுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்ன? இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்வோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So இன்னைக்கான டிக்ஷனரி வேர்ட் absolve. absolveனா தமிழ் மீனிங் விடுவி, மன்னிப்பு அளி. இப்போ absolveக்கான synonyms என்ன, antonyms என்னன்னு பார்த்தறலாம். Synonyms: excuse, forgive, pardon, exonerate, discharge, acquit. So விடுதலை அளிக்கிறது, மன்னிச்சு விடுறது, forgive இந்த மாதிரி தான் நமக்கு மீனிங்ல வருது. இப்போ antonyms பார்க்கலாம். blame, punish, accuse. ஸோ எல்லாமே குற்றம் சுமத்துறது, பழி சொல்கிறது. ஸோ குற்றத்திலிருந்து விடுவிக்கிறது, மன்னிப்பு அளிக்கிறதுங்கிறது மீனிங். அப்போ ஆப்போசிட் என்ன வரும்? குற்றம் சுமத்துறது, ப்ளேம் பண்ணுறது. அக்யூஸ் குற்றம் சாட்டுறது. நம்ம லாஸ்ட் டிக்ஷனரி வேர்டில் தான் பார்த்தோம் அக்யூஸுக்கான மீனிங் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. நம்ம வொக்காபுலரி சீரீஸில் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். டிக்ஷனரி சீரீஸில் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கிறனால நம்மளுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்பவே தேவைப்படும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வார்த்தைகளையும் கற்றுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போது இந்த வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஐ அப்சால்வ் யூ ஃப்ரம் ஆல் யுவர் சின்ஸ். உன்னோட சின்ன குற்றம், உன்னோட குற்றங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், உனக்கு மன்னிப்பு அளிக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐ அப்சால்வ் யூ ஃப்ரம் ஆல் யுவர் சின்ஸ். இப்போ வேறு சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்? இல்லை நான் உனக்கு மன்னிப்பு அளிக்க மாட்டேன், உன்னை விடுவிக்க மாட்டேன். அந்த மாதிரி சொல்கிறப்போ வில் நாட் வரும், won't வரும். ஐ won't absolve you from your sin. உன்னோட குற்றத்திலிருந்து நான் விடுவிக்க மாட்டேன், மன்னிப்பு அளிக்க மாட்டேன். அந்த மாதிரி சொல்கிறப்போ I will not absolve you from your sin. Next example sentence. Only God can absolve you from all your sins. இப்போ இதுக்கான தமிழ் மீனிங் என்ன? கடவுளால் மட்டும்தான் எல்லா குற்றங்களிலிருந்து உன்னை விடுவிக்க முடியும், எல்லா குற்றங்களிலிருந்து உனக்கு மன்னிப்பு அளிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ only God can absolve you from all your sins. Only God can save you. கடவுளால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்வோம்ல. ஸோ அப்படி தான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம். அவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இப்படி நார்மலாக கேட்குற, யாராலையும் உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து இல்லை அந்த குற்றத்திலேருந்து உன்னை விடுவிக்க முடியாது, உனக்கு மன்னிப்பு அளிக்க முடியாது. அந்த மாதிரி சொல்கிறப்போ no one can absolve you from this punishment. இந்த தண்டனையிலிருந்து யாராலையும் உனக்கு மன்னிப்பு அளிக்க முடியாது, உன்னை விடுவிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ no one can absolve you from this punishment. ஸோ அவ்வளோதான். அப்சால்வ்னா என்ன? மன்னிப்பு அளிக்கிறது, விடுவிக்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் பேச போகிறோம். ஸோ இந்த அப்சால்வ்ங்கிற வேர்டை இனிமேல் நம்ம மறக்கக்கூடாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத எப்பவும் போல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.